ஹலோ கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கனால நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எண்ணும் எழுத்தும் ப்ராஜெக்டில் கொடுத்த இங்கிலீஷ் ஒர்க் புக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பார்க்குறது 9th மாடியூல் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள மாடியூல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாமே வீடியோஸாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. நல்லா படிச்சுக்கோங்க, ஜாலியாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் கோயிங் ஆன்? என்ன நடக்குதாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை தான் ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து சூப்பரான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஷேட் தி ஆட் ஒன் அவுட். அதாவது நம்ம ஷேட் பண்ணோம், இதை வித்தியாசமாக தனிச்சு இருக்கிறத நம்ம வந்து ஷேட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது க்ரை, ட்ரை, ஃப்ரை எல்லாமே ஆர்ஒய் ரையில் முடிஞ்சிருக்கு. இது வந்து 6 அப்படின்னு வேற இதில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். கைட், மேட், பைட், சைட். இதில் இது வெரி குட், இதுதான். ஏன்னா இது எல்லாமே கை ஐட் ஐட் ஐட்ல முடிஞ்சிருக்கு. இதுதான் 8ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஷேட் பண்ணிக்கணும். அடுத்ததும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பை, டை, லை, நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஐல முடியுது. இது நியூ ஈவ்ல முடியுது. ஸோ இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. கலர் தி பிக்சர் அண்ட் டிக் தி கரெக்ட் வேர்டு. பிக்சருக்கு ஏற்ற மாதிரியான வேர்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக டிக் பண்ணோம். இது என்னது? கோட். ஸோ GOAT கோட். இது போட், BOAT போட். அதை டிக் பண்ணிக்கணும். fill in the blanks with EE and EA. ஸோ ரெண்டுமே EE அப்படின்ற ரெண்டு கிளஸ்டர்ஸ் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். she makes bread with wheat. இது என்னது? wheat. ஸோ WHEAT wheat. he likes cheese. CHEESE cheese. my mom likes to drink tea. TEA. He goes to the beach. BEACH beach. The ship sails in the sea. SEA. அடுத்ததா பார்ப்போமா? fill in the blanks. இதில் வந்து இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இருக்கிறத வந்து நம்ம இந்த ஆன்சர்ஸோட வச்சு மேட்ச் பண்ணி பிளாங்க்ஸை இது பண்ணோம். இங்கே சைடில் அதுக்கேற்ற மாதிரி க்ளூஸும் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் ட்ராவல் ஆன் தி, இது என்னது? ரோட் இன் எ கார். நான் வந்து காரில் ரோட்டில் பயணம் பண்ண முடியும். ஓகே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கார் அப்படின்றனால ரோடில் தான் போகும் இல்லையா? நம்ம ரோட் போட்டுக்கலாம். ஐ கேன் ட்ராவல் ஆன் வாட்டர் இன் எ போட். போட்டுன்னும் போது அது வந்து தண்ணியில் தான் போகும் இல்லையா? ஸோ அப்போ வாட்டர். ஐ கேன் ட்ராவல் இன் தி ஏர் இன் ஏரோப்ளேன். ஏரில் செல்லக்கூடிய நம்ம வந்து பயணம் செல்லணும்னா எதை பயன்படுத்துகிறோம்? ஏரோப்ளேனை பயன்படுத்துகிறோம். ஐ கேன் ட்ராவல் த்ரூ ஸ்பேஸ் இன் எ ஷட்டில். நம்ம விண்வெளி பயணம் பண்ணோம்னா நம்ம ஷட்டில் யூஸ் பண்ணோம். ஐ கேன் ட்ராவல் த்ரூ தி டனல் இன் எ ட்ரெயின். ஸோ வந்து நம்ம ஒரு டனல் வழியாக போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இது ட்ரெயின். ஸ்டடி இன் தி பிக்சர் சார்ட் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். இங்கே வந்து ஒரு பிக்சர் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லணுமா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து 10 people பயணம் செல்லக்கூடியது. அடுத்தது யாக்ட் வந்து 15 people இதில் வந்து போகலாம். போட்டில் வந்து 25 people வந்து போகலாம். ஷிப்பில் 500 people வந்து போகலாம். how many people can use ship to sail? ஸோ ஷிப்பை வந்து எத்தனை, how manyனா எத்தனை. ஸோ எத்தனை மக்கள் வந்து ஷிப்பில் பயன்படுத்த முடியும்? ஷிப்பை பயன்படுத்த முடியும்? 500 people வந்து பயணம் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது which vehicle carries the least number of people? எந்த வாகனம் வந்து இங்க இருக்கிறதுல எந்த வாகனம் வந்து குறைவான மக்களை ஏற்றி செல்ல முடியும்? ரோபோட். ஸோ ரோபோட் கேரிஸ் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்.
Which vehicle can be used by 15 people? 15 மக்கள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும் இந்த வெஹிக்கிள். அது எது? yacht. How many people can use a boat and a ship? ஸோ ஒரு ஷிப்பையும் ஒரு போட்டையும் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தலாம்னா எத்தனை மக்கள் வந்து பயன்படுத்த முடியும்? ஸோ ஒரு போட்டு ஒரு ஷிப் அப்படின்னா இதில் 500 ப்ளஸ் இதில் 225னா 525. So 525 people can use a boat and a ship. Name the vehicles used for travel on water. So இங்க இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம வந்து நீர்ல பயணம் பண்ணக்கூடிய வாகனங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எழுதிடலாம். ரோபாட், அப்புறம் யாக்ட், போட், ஷிப் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஓகேவா? மேட்ச் தி பிக்சர்ஸ் வித் தி வேர்ட்ஸ். ஸோ பிக்சர்ஸும் வேர்டும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். இது என்னது? ப்ரூம். BROOM. ப்ரூம்னா துடைப்பம். அடுத்தது இது என்னது? ஃபுட், சாப்பாடு. FOOD. FOOD. அடுத்தது இது என்னது? மூன். MOON. மூன். அடுத்தது இது ஸ்பூன். SPOON. ஸ்பூன். அடுத்தது ஷேட் தி ஆட் ஒன் அவுட். தனியாக இருக்கிறத தனியாக தெரியறத நம்ம ஷேட் பண்ணோம். ட்ரீ, ஃப்ரீ, 3 இது மூணு ஒரே மாதிரி ரைமிங்கில் இருக்கு. டூல் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கு. ஸோ டூலை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். சூன், நூன், மூன் இது மூணு ஒரே மாதிரி இருக்கு. லாஸ்ட் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கு. ஸோ அதை ஷேட் பண்ணிக்கோங்க. பீட், சீட், ஈட் மூணுமே ஒரே மாதிரி ரைமிங். ரூட் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கு. ஸோ அதை ஷேட் பண்ணிக்கோங்க. Read and sort the EE and EA words. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு EEல வர்றதெல்லாம் இந்த சைடு எழுதணும், EAல வர்றதெல்லாம் இங்கே எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் தான் சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ, டீத், ஷீப் இதுலெல்லாம் டபுள் இ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே எழுதணும். இது EAT, eat, SEAC, DREAM, dream. ஸோ இது மூணுத்தையும் இங்கே எழுதுறோம். சரியா? மை கிரியேஷன். இங்கே வந்து ஒரு மாடல் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. மாங்குடி இஸ் மை வில்லேஜ். என்னுடைய கிராமம் மாங்குடி. இட் ஹேஸ் அ ரிவர் அண்ட் மவுண்டைன்ஸ். அதில் ஒரு ஆறு அப்புறம் மலைகள் இருக்கு. இட் ஹேஸ் மெனி ட்ரீஸ். அதில் நிறைய மரங்கள் இருக்கு. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். பொல்யூஷன்லேருந்து இது வந்து ஃப்ரீயான ஒரு வில்லேஜ். வி பிரீத் ஃப்ரெஷ் ஏர். நாங்கள் வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம். வி லவ் ஃபார்மிங். நாங்கள் வந்து பண்ணைகள் வைப்போம்ல, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை வில்லேஜ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தாராளமாக எழுதலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதி காட்டுறோம். காரணை இஸ் மை வில்லேஜ். என்னுடைய வில்லேஜ் பேர். இட் ஹஸ் எ பாண்ட் அண்ட் ஃபீல்ட்ஸ். அதில் வந்து குளமும் நிறைய விளைநிலங்களும், அதாவது பயிர்கள் விளைவிக்கக்கூடிய விளைநிலங்கள் இருக்குது. இட் ஹஸ் மெனி ட்ரீஸ். அங்கே நிறைய மரங்கள் இருக்கு. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். மரங்கள் நிறைய இருந்தாலே மேக்சிமம் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷான ஏர் மற்றும் சுத்தமான காற்று கிடைக்கும். அப்புறம் சுத்தமான தண்ணி கிடைக்கும். வி பிரீத் ஃப்ரெஷ் ஏர். நம்மளும் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம். வி லவ் பிளான்டிங். எங்களுக்கு வந்து செடி கன்றுகளை நட்டு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ தானே அது பெருசாக மரமாகும். அப்போ தான் நம்ம நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்ல முடியும். நிறைய மழை கிடைக்கும், நிறைய மண் வளங்கள் கிடைக்கும், அப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் நிறைய கிடைக்கும் இல்லையா? ஐ லவ் மை வில்லேஜ். எனக்கு என்னுடைய கிராமம்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய ஊர் பேர் போட்டு உங்கள் ஊரில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ உங்கள் ஊரில் என்ன நிறைய பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் என்னென்ன இருக்குது, அதாவது பாண்டா, ரிவரா, லேக்கா, இல்லை சீயா, அந்த மாதிரி எழுதுங்க. ஓகேவா? மேட்ச் தி ஃபாலோயிங். இது ப்ளூ பேர்ட், ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ப்ளூ. இது பிளாக் க்ரோ. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் லிங்க் பண்ணிவிட்டு பிளாக். இது ரெட் டொமேட்டோ. ஸோ இது வந்து ரெட், ரெட். இது எல்லோ லெமன், எல்லோ, 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 எல்லோ டேட்டி பழோ. ரீட் அண்ட் மேட்ச். எ ஃபிஷ் கேன் ஸ்விம். ஒரு மீனால் நீந்த முடியும். அதை ஃபிஷ்ஷோட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் ஈகிள் கேன் ஃப்ளை. ஒரு ஈகிளால் பறக்க முடியும். எ பீகாக் கேன் டான்ஸ்.
ஒரு மயிலால நடனம் ஆட முடியும். A monkey can jump. ஒரு குரங்கால குதிக்க முடியும். A frog can hop. ஒரு தவளையால தத்தி தாவி போக முடியும். தாவி குதிச்சு. A deer can run. ஒரு மானால ஓட முடியும். Fill in the blanks with OA and OE and read. Road. 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 PHONE. Phone. ROPE. Rope. SOAP. Soap. COAT. Coat. CONE. Cone. Choose and write the correct option. I'm riding on a horse அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சரை நம்ம பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ அவன் டேஷ் இன் தி கார்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆம் ஒர்க்கிங் ஈஸ் ஒர்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஆம் எப்போ வரும்? ஐ வரும்போது தான் ஆம் வரும். ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னு தான் வரும். ஸோ ஹீ அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கனால ஹீ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு வரும். ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் தி கார்டன். மை மதர் என்னுடைய அம்மா இன் தி கிச்சன். மை மதர் அப்படின்னும் போது என்னுடைய அம்மா ஒரே ஒருத்தவங்க தான் இல்லையா? ஸோ ஒரே ஒருத்தவங்க அப்படின்னும் போது இஸ் தான் வரும். சப்போஸ் நிறைய பேர் அங்கே நின்று சமைக்கிறாங்க, மை ஃபேமிலி அப்படின்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட மெம்பர்கள் வந்து அங்கே நின்று சமைக்கிறாங்க அப்படின்னும் போது ஆர் குக்கிங்னு வரும். ஓகே, இல்லை மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மை சிஸ்டர்ஸ் ஆர் குக்கிங், மை பிரதர்ஸ் ஆர் குக்கிங் அப்படின்னு வரும். ஸோ அம்மான்னும் போது ஒரே ஒருத்தரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சிங்குலர்னும் போது நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணோம். மை மதர் இஸ் குக்கிங் இன் தி கிச்சன். தி கேர்ள்ஸ் எஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூரல்ல, அதாவது தி கேர்ள்ஸ் பெண்கள் அப்படின்னும் போது இங்கே வந்து ஆர் பிளேயிங், ப்ளூரலுக்கு ஆர் யூஸ் பண்ணோம், சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணோம். தி கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் இன் தி கிளாஸ். அவர் டீச்சர் ஒரே ஒருத்தவங்க தான், இஸ் டீச்சிங் எ லெசன். தி கேட் ஒரே ஒரு கேட் தான், இஸ் ட்ரிங்கிங் மில்க். மேட்ச் தி பிக்சர்ஸ் வித் தி சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து சில ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ கேன் ஹாப், நான் தாவி குதிச்சு போகிறேன் அப்படின்னும் போது ஹாப் யார் பண்ணுறா? இவங்க தான் பண்ணுறாங்க, தாவி தாவி போகிறது. ஐ கேன் சிங், இவங்க தான் பாட்டு பாடுறாங்க. ஐ கேன் ஈட், இவங்க தான் சாப்பிட்றாங்க. ஐ கேன் ஸ்லீப், இவங்க தான் தூங்குறாங்க. ஐ கேன் ஜம்ப், இவங்க தான் குதிக்கிறாங்க. ஐ கேன் டான்ஸ், இவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ரீட் அண்ட் ரைட். இட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ கொடுத்துருக்காங்க, இட் இஸ் எ பிக் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் எ பிக் லைன். இட் அது, அது ஒரு, அது ஒரு பெரிய, அது ஒரு பெரிய சிங்கம். அது, அது ஒரு, அது ஒரு சிறிய, அது ஒரு சிறிய தவளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இஸ் த லயன் பிக், அந்த லைன் பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் தி லைன் இஸ் பிக். ஆமாம், லைன் எப்படி இருக்கு? பிக்கா இருக்கு. ஸோ எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இஸ் தி இஸ் தி ஃப்ராக் பிக், இந்த தவளை பெருசா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஸ்மாலாக தான் இருக்கு இல்லையா? ஸோ இஸ் அப்படின்னும் போது அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் இல்லைன்னா நோ அப்படின்ற ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம நோன்னு சொல்ல போகிறோம். நோ, தி ஃப்ராக் இஸ் ஸ்மால். இதுக்கு வந்து நோ தி ஃப்ராக் இஸ் ஸ்மால்னு எழுதலாம், இல்லை தவளை சிறியது அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று எழுதலாம், நோ தி ஃப்ராக் இஸ் நாட் பிக், தவளை இல்லை, தவளை வந்து பெருசாக இல்லை அப்படின்னும் எழுதலாம். Study the picture. Read and shade the correct words. The cake is on the plate. Plateல என்ன இருக்கு? கேக்கு தான் இருக்கு இல்லையா? ஃபிஷ் கிடையாது. ஸோ அதை ஷேட் பண்ணிக்கலாம். தி பாய் இஸ் நியர் தி லேக். லேக்னா ஏரி, ஏரி பக்கத்தில் இருக்கானா? ஆமாம், ஸோ லேக். தி ட்ரீ இஸ் green. ட்ரீ எப்படி இருக்கு? பச்சை வண்ணத்தில் இருக்கு, ஸோ green. தி பாய் வியர்ஸ் எ டேஷ் ஷர்ட்.
என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான்? ரெட் கலர். ஸோ ரெட்டை ஷர்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் தி சென்டென்சஸ் வித் தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்கத நம்ம வந்து அப்படியே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றணும். சரியா? எக்ஸாம்பிள் வந்து ஹீ ஈட்ஸ் ஏ மேங்கோ. ஹீ ஈட்ஸ் ஏ மேங்கோன்னு நார்மலாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த இஏடி வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக சேர்த்து எழுதணும். ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டு கூட பேசுவேன். I am talking with my friend. I am talking. Talk plus ing வரணும். So talking வரனால முன்னாடி am வரணும். I am talking with my friend. என்னுடைய நண்பருடன் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். The boys write in their book. Boysனா பசங்க. பசங்கள்லாம் அவங்களுடைய புக்கில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. The boys are writing. ஸோ வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும்போது முன்னாடி ஆக்சிலரி வெர்பு வரணும். தி பாய்ஸ் ஆர் ரைட்டிங் இன் தர் ஹோம்ஒர்க். அந்த பசங்கள் எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ட்ரிங்க் மில்க். தே ஆர் ட்ரிங்கிங் மில்க். ப்ளூரல் வரும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணோம் இல்லையா? தே ஆர் ட்ரிங்கிங் மில்க். அருள் draws a picture. Arul is drawing a picture. Kavita paints the wall. Kavita is painting the wall. Rearrange the words and make correct sentences. இங்கே வந்து வேர்ட்ஸை வந்து ஷஃபிள் பண்ணி அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை பிளேயிங் ஃபுட்பால். தி பாய்ஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. தி பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால். இங்க the child is sleeping in the bed. They are swimming in the pond. We are enjoying the trip. எல்லாமே present continuousல கொடுத்திருக்காங்க. She is reading a storybook. இதில் வந்து பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஸ்டிக்குக்கு பிக். ஷோ க்ரோ. வென் 10. ஈச் டீச். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? கம்ப்ளீட் வித் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் வரக்கூடிய வேறு எதுனா கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பைக், ஹைக், லைக். அதாவது இந்த இது வந்து ஒன்றா வரணும். ஓகே. மைண்ட், பைண்ட், வைண்ட். சூன், நூன், மூன். லைட், ஃபைட், might. Fill in the blanks with the ing form. ing யூஸ் பண்ணி fill பண்ண சொல்றாங்க. The bird இங்க வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? இது verb plus ing போடணும். The bird is sitting on the roof. Anbu is playing cricket. The girl is holding a doll. Meena's mother is cooking food. Match the following. Please give me a glass of water. எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட தயவு செய்து. What are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? வாட்னாலே கொஸ்டின் வரும். ஸோ லாஸ்ட்ல கொஸ்டின் இருக்கிறது நம்ம போட்டுடலாம். டோன்ட் பிளே இன் தி மட். மண்ணில் விளையாடாத அப்படின்னு சொல்கிறோம்ல அது. பிளேனா விளையாடு. டோன்ட் பிளே, டு நாட் பிளே அப்படின்னா விளையாடாத. கோ டு ஸ்லீப், தூங்குவதற்கு செல். ரைட் 4 sentences about the picture. ஸோ இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எதனாவது 4 sentences எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் இதை தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக, பெட்டராக, சூப்பராக நீங்கள் இன்னும் பக்காவாக எழுதுறீங்கன்னா அதை தாராளமாக எழுதுங்க. சரியா? இட் ஹேஸ் மெனி ட்ரீஸ். இந்த பிக்சரில் நிறைய மரங்கள் இருக்கு. சில்ட்ரன் ஆர் பிளேயிங். இட் ஹேஸ் மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இட் இஸ் வெரி கிளீன் பிளேஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். மை ஜேர்னல்.
அந்தாச்சி. ரைட் அபவுட் யுவர் ஸ்கூல் யூஸிங் தி வேர்ட்ஸ் கிவன் பிலோ. ஸோ கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸை பயன்படுத்தி உங்கள் ஸ்கூலை பற்றி எழுதணுமா. அதாவது நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கல்ல அதில் எழுதணுமா. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இதையும் எழுதலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறையும் எழுதலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் எழுதணும். சரியா? I give respect to my teachers. I bring all the books every day in my bag. I took a story book from the library. My classroom is clean always. We share our lunch with our friends. எங்களுடைய மதிய உணவை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிப்போம். Our playground is big. எங்களுடைய playground பெருசு. I like my friends. எனக்கு நண்பர்கள்னா பிடிக்கும். My teacher is very kind to us. எங்கள் டீச்சர் எங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவ்வளோதான். இதோட 9th மாடியூல் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம 10th மாடியூல் பார்க்கலாம். அதெல்லாம் ஜாலியாக படிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.